அந்த கல்வி இந்த போரில் ஆயுதமின்றி நாட்டையே செதுக்க வல்லது. இது சர்வாதிகார சங்கிலிகளை, சனாதன சங்கிலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான். இதை தவிர வேற எதையும் கையில எடுக்காதீங்க. அண்ணன் கமலஹாசன் அவர்களுக்கு இந்த பதிவு. அண்ணன் நேத்தி அகரம் ஃபவுண்டேஷனுடைய விழால பேசுனீங்க. அந்த காணொளி காட்சிகளை நான் வேற இந்த சன் டிவியில் பார்த்து தொலைச்சிட்டேன். நீங்கள் எந்த சன் டிவியை உங்களுடைய டார்ச் லைட்டை எடுத்து உடைச்சிங்களோ அதே சன் டிவியில் தான் பார்த்தேன். நீங்கள் அந்த காட்சியை திரும்பியும் கொஞ்சம் இந்த பதிவு கேட்டிங்கன்னா மறுபடியும் போட்டு பாருங்களா. மக்களுக்கு எதுனா புரியுதா? இதில் வேற பாவம் மேல் சபை எம்பி, நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் போய் டெல்லியில் போயிட்டு என்ன பண்ண போகிறீங்களோ அங்கே இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினராக ரொம்ப பாவம் நினைக்கிறேன். இதில் ஒரு சூட்சுமத்தை இதில் அகரம் ஃபவுண்டேஷனோட விழாவில் நீங்கள் பதிவு செஞ்சீங்க. கல்வி ஒன்றே சனாதனத்தை ஒழிக்கும். அண்ணா என்ன பேசுறீங்க நீங்க? உண்மையாகவே அகரம் ஃபவுண்டேஷனுடைய அறக்கட்டளை நிறுவனர்கள் அத்தனை பேருக்கும் நான் தலைவணங்குகிறேன். குறிப்பாக கிராமப்புறங்களிலே, மலைவாழ் கிராமத்தில் இருக்கின்ற இளைஞர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு படிப்பையும் கல்வியையும் இன்றைக்கு கொடுத்திருக்கிறீர்கள். அதுக்கு நாங்கள் தலைவணங்குகிறோம், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அகரத்தினுடைய ஃபவுண்டேஷன் நிர்வாகிகள் அனைவருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட ஆள் அந்த மேடையில் ஏற்றி மேடையை கொச்சைப்படுத்துவது மிகப்பெரிய ஒரு தப்பான காரியம். ஒரு மேடை கடிச்சா இஷ்டத்துக்கு உளறுகின்ற, குறிப்பாக இவர் அன்பையும் அறிவும் பற்றி அந்த இடத்துல பதிவிடுறாரு. சனாதனத்தை ஒழிக்கணும்னா கல்வி ஒன்று தான், கல்வி ஒன்றே சனாதனத்தை ஒழிக்கும் என்று சொல்லி அங்கே பதிவிடுறார். ஏன் சனாதானம், கல்வி கிறித்துவத்தை ஒழிக்காதா? கல்வி இஸ்லாத்தை ஒழிக்காதா? அது என்ன சனாதானத்தை மாத்திரம் ஒழிக்கும்? நீங்க அந்த கல்வி மேடையில் அம்பேத்கரை நீங்க நன்றாக படிங்க. அம்பேத்கரசத்தை படித்தவன் இன்றைக்கு கல்வி மேடைகளிலோ பொது விழாக்களிலோ இப்படிப்பட்ட மதத்தை வைத்து பேச மாட்டான். ஏன்னா நாளைக்கு நீங்க என்ன போய் டெல்லியில பேச போறீங்களோ அதுக்கு முன்னோட்டமாக இந்த அகரம் ஃபவுண்டேஷன்ல பேசியிருக்கிறீங்க. குறிப்பாக நீங்க பேசினது ஒன்று கூட புரியல. ஒன்று சனாதனத்தை கல்வி தான் ஒழிக்கணும் நீங்க, ரெண்டாவது அன்பும் அறிவும் நீங்க, மூணாவது ஒரு கதை சொல்றீங்க. நாங்க கமல் ரசிகர் மன்றம் என்று சொல்லி தொடங்கினோம், அதையும் காப்பி அடித்து தான் தொடங்கினேன் சிவகுமார் குட்டன் சொல்லி. நீங்க அப்பவே எல்லாத்தையும் காப்பி அடிச்சு தான் தொடங்கி இருக்கிறீங்க, இப்பவும் காப்பி அடிச்சு தான் தொடங்கி இருக்கிறீங்க. அன்பையும் அறிவும் பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது. அன்பே உங்களுடைய மனசனங்கள்ல, உங்களுடைய வீரத்திலையும் கிடையாது. நீங்க அன்பா இருந்திருந்தா சன் டிவி குழுமத்தினுடைய அந்த சன் டிவி சேனலை உங்களுடைய டார்ச்சினால உடைத்திருக்க மாட்டீங்க. அறிவிந்திருந்தா நீங்க உடைச்ச எந்த சேனலை உடைச்சிங்களோ, எந்த நிர்வாகத்தை நீங்கள் உங்க டார்ச்சி லைட்னால உடைச்சி எந்த நிர்வாகத்தை கொச்சப்படுத்தீங்களோ, அறிவு இருந்திருந்தால் அதே நிர்வாகத்தில் போயிட்டு நீங்க அடிமை வேலை இன்றைக்கு செய்ய மாட்டீங்க. ஆகவே இந்த ரெண்டையும் பேசுவதற்கு உங்களுக்கு அருகதையும் கிடையாது. குறிப்பாக மறுபடியும் சனாதானத்தை பேசும் நீங்க கொஞ்சமாச்சு உங்களுக்கு மக்கள் வெளியே பாருங்க, மக்கள் உங்களை எப்படி பேசுகிறார்கள் சொல்லி. இன்றைக்கு கமலஹாசன் எப்படி இருந்த கமலஹாசன் இன்றைக்கு யாருடைய குடும்பத்துக்கு அடியில கொத்தடிமையாக இருக்கிறார் என்பதை ஒரு கேலித்தனமான கூத்தை இன்றைக்கு தமிழக மக்களை உங்களை பற்றி இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு பொது மேடையில, ஆகச்சிறந்த கல்வி மேடையில இப்படிப்பட்ட ஒரு நச்சுத்தன்மையான ஒரு சொற்களை இன்றைக்கு விதைத்திருக்கிறீர்கள். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இனியாவது திருந்துங்கள். அன்பை பற்றியும் அறிவை பற்றியும் பேசுவதற்கு உங்களுக்கு அருகதையே கிடையாது. நன்றி. ஜெய் பீம்.